தனுஷ் என் மேல பண்ணின அந்த சுச்சி லீக்ஸ் அட்டாக் நடந்து 8 வருஷத்துக்கு அப்புறமா நான் இன்டர்வியூ கொடுக்க வந்தேன்னா இட் டுக் மீ 8 years டு கெட் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப் கலெக்டிங்ல நான் சாம்பியன். எனக்கு அதுக்கான ப்ரூஃப் நான் ஏன் ஒரு நாளும் மீடியால ரிலீஸ் பண்ண மாட்டேன்னா நாளைக்கே தனுஷ் நான் சாவர வரைக்கும் தனுஷ் கீழ்ச்சிட்டு இருக்க போறேன். ஸோ எப்பவாச்சும் தனுஷ் திடீர்னு ஓவரா இவ உரசுறாளேன்னு கேஸ் போட்டா கூட ஐ வில் ப்ரொடியூஸ் எவ்ரி திங் இன் கோர்ட். அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஊடகத்துல ப்ரொடியூஸ் பண்ணிருந்தேன்னா அந்த கோர்ட்ல அட்மிசிபிள் கிடையாது. ஸோ அது என் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இந்த ஒரு புரோட்டோகால்ல இருந்து வந்த நான் எதுவுமே ஐ வில் நாட் சே எனி திங் that I am not sure of and I will only speak the truth. மத்தவங்க சினிமா தெரிஞ்சவங்கன்னு பேசுறவங்க எல்லாருமே பாலிஷ் போட்டு தான் ஐ வாஷ் பண்ணி தான் நிறைய போய் உருட்டி தான் சொல்றாங்க. I am not one of them. So unless I want to speak the truth in order to help somebody out. எனக்கு தெரியும், எனக்கு நிறைய விஷயத்தை பத்தி உண்மை தெரியும், பட் நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன். பட் இது நான் உண்மையிலேயே யாருக்காக தெரியுமா இந்த இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன்? சங்கீதாக்காக கூட கிடையாது. ஐ எம் டூயிங் இட் ஃபார் விஜய், என் உயிர் நண்பன். ஐம் டூயிங் இட் ஒன்லி ஃபார் விஜய். விஜய் நான் உரிமை எடுத்து திட்டுற மாதிரி இது தயவு செஞ்சு பாலிடிக்ஸ்ல இருக்காது. நாட் ஃபார் யூ. கோ பேக் டு சினிமா. யூ ஆர் மென்ட் டு ரூல் சினிமான்னு சொல்றேன். கர்மா உனக்காக பெரிய ஓட்ட உண்டாக்கி வச்சிருக்காங்க. ரஜினிக்கு அப்புறம் யாருமே இல்ல இந்த தேதிக்கு. சூர்யா ஓடிட்டான், அஜித் ஓடிட்டான்,